இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுனால ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல் ஷோகன்ஸ். இன்னைக்கு நம்ம பஞ்சாப் vs கேகேஆர் ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் மேட்ச் ஃபார் பஞ்சாப் ஃப்ரம் த வெரி டிசப்பாயின்மெண்ட் பேட்டிங். அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸ்ரேயஸ் ஐயரோட அப்ரோச், அதுக்கப்புறம் டாஸ் எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரேம் அண்ட் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்மளோட இன்னைக்கு. லெட் டிஸ்கஸ் அபவுட் த மேட்ச். பிரேம், என்ன நினைக்கிறீங்க டாஸ் அண்ட் அப்ரோச் ஃபார் த பிபிகேஸ் டு கம் பேக் டு த மேட்ச்? ஷோர். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிகின் பண்றதே டாஸ்ல தான் பிகின் பண்ணோம். எப்படி டாஸ் போச்சு, டாஸுக்கும் பிச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? எப்படி போச்சு நீங்க டாஸும் பிச் ரிப்போர்ட்டும்? பிச் ரிப்போர்ட் வந்து சொன்ன மாதிரி நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிகினிங் ஆஃப் த மேட்ச் தே செட் என்ன சொன்னாங்கன்னா, பிச் வந்து பால் கம் ஆன் டு த பேட் நைஸ்லி, ஒரு பெரிய பேட்டிங் பிச் 170 180 எதிர்பார்த்தாங்க. ஆனா பவுலர்ஸோட ட்ராக்கா இருந்தது. ஸோ எப்பயுமே கம்பேர் பண்ணும்போதே இந்த கிரவுண்ட்ல சொன்ன மாதிரி பேட்டிங் பிச் மாதிரி தான் தெரியுது. எல்லாம் பயங்கரமான டார்கெட் இருந்தது. ஆனால் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்த டைம் நல்ல கம்மியான டார்கெட் இருந்துமே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. டிஃபெண்ட் பண்ணது சொன்ன மாதிரி என்ன கால்குலேட் பண்ணியிருந்தாங்களோ, எப்படி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்களோ கிரவுண்டு, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருந்தது. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். மேபி பவுலர்ஸ் நல்லா பண்ணலாம், இல்லை கேப்டன்சியா எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக இருந்தது. பட் ஸ்டில் வெரி லோ ஸ்கோர். ஆனால் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே சூஸ் டு பவுல் தான் எடுக்கிறாங்க. ஏதோ இப்போ செகண்ட் ஹாஃப் மாறுற மாதிரி எல்லாரும் பவுலிங் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் பார்த்தோம்னா எல்லாமே பேட்டிங் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பேட்டிங் எடுத்து ஒரு ஹை ஸ்கோர் போட்டுட்டு அப்புறம் சேஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் பண்ணாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்களே ஃபர்ஸ்ட் 4 to 5 மேட்சஸ் பார்த்தோம்னா. பட் தென் இப்போ வந்து நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இதில் இருக்கோம். ஸோ ஸ்கெடியூலில் இருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் பவுலிங் எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி ஹரிஷ்? செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி பிச் வந்து ஸ்லோ ஆகுறதுனால எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் கரெக்டாக ஒரு கிளச் ஸ்பின்னர்ஸை வச்சு கேமை மூவ் ஆன் பண்றாங்க. ஒரு 160 170 நம்ம நேற்று சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தோம்னா விடன்ட் எக்ஸ்பெக்ட் எல்எஸ்ஜியோட விக்கெட்ல 170ங்கிறது வெரி லோ ஸ்கோர். லோ 15 ரன்ஸ் விட 15 ரன்ஸ் பார் ஸ்கோரோட கம்மி. ஸோ பவுலிங் கரெக்டாக இருந்தது. ஸோ மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணி ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேமில் அப்ரோச்சே மாறி 170 180 would be the tough score நான் நினைக்கிறேன். ஸோ 160 to 180 வந்து முன்னாடி சேசபிள் ஸ்கோரா இருந்தாலும் போக போக அப்ரோச்சை மாற்றுவாங்க. அப்போதான் ஒரு இல்லை லாஸ்ட் சீசன்ஸ் இன்னும் ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது 180 190ன்றதே வந்து ஒரு சேசபிள் டார்கெட்டாக இருக்காது. சில டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. ஒன்ஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்த பிறகு இப்போ இந்த சீசன் எப்படி ஆயிடுச்சுன்னா, எஸ்ஆர்ஹெச் மட்டும் இல்லாமல் எல்எஸ்ஜி எடுத்துக்கலாம், இல்லை பஞ்சாப் எடுத்துக்கலாம், எல்லாருமே வந்து 250 240 அடித்தாலுமே கூட 10 ரன்ஸ் 5 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ்ல தான் தோக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சினாரியோ இந்த சீசன்ல நிறைய பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த மேட்ச், இன்னைக்கு ஸ்பெசிஃபிக் மேட்ச் பற்றி பேசணும்னா அவ்வளோ லோ ஸ்கோரிங் அடிச்சு, இப்போ நம்ம சிஎஸ்கே மேட்ச் எடுத்தோம்னா கூட 10 ஓவர்ஸில் முடிச்சுட்டாங்க. இதே கேகேஆர் தான். ஆனால் இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் டோட்டலாக வேற மாதிரி இருந்தது. 235 240 ப்ளஸ் அடிக்கும் போது கூட சேசபிள் டார்கெட்டாக இப்போலாம் இருக்கிறப்ப இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் இன்னைக்கு. அது வந்து கேப்டன்சி தான் சொல்லணும். பிரவீன் சொல்ற மாதிரி திஸ் மேட்ச் வில் ஹேவ் a say for years to come. ஏன்னா வந்து 111ங்கிற ஸ்கோரா இனிமேட்டு யாராவது வந்து அதை விட கம்மி ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது கேள்விக்குறி. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஒரு ஃபேன்ஸாவோ இல்லை வந்து ஒரு கிரிக்கெட் லவர்ஸாவோ பண்ற தப்பு என்னன்னா, இப்போ இந்த இன்னைக்கு நடந்ததையுமே இந்த கிரெடிட்டை தூக்கி நம்ம ரிக்கி பாயிண்டிங் கொடுத்துட முடியும். ஏன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பல வருஷமா நான் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் டிசியில் கேப்டன்சி பண்ணும் போதும் சரி, செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் இப்போ கேகே பண்ண வச்சிருக்கான். அப்போ கிரெடிட்டை தூக்கி கௌதம் கம்பீர் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இது மாதிரி ஒரு பண்ணியிருக்கான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பயங்கரமான ஒரு கேப்டன்சி பண்ற மாதிரி இது. ஆனால் அவ்வளவான அவருக்கு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கிடைச்சா டெஃபினெட்லி அவர் ஒரு அண்டர் ரேட்டட் கேப்டன் தான். அது இப்போ ரீசெண்டா வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. இப்போ ஈவன் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்தோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்போ இதுலயும் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கேப்டன்சிலயும் இருக்கு, பிளஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ்லயும் இருக்கு. இப்போ தான் நம்ம ஸ்ரேயஸ் ஐயரோட அப்ரோச் பத்தி பேசுவோம். அவருக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் இங்கிலாண்டோட பேஸ்பால் மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இனிமே ரொம்ப அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆட போறோம் பஞ்சாப்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே பிரப் சிம்ரன் ஆகட்டும், இல்லை பிரியன் சாரியாவும் இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. பட் தென் அது த்ரூ அவுட் த சீசன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? த்ரூ அவுட் த சீசன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் அது கஷ்டம். ஏன்னா அவுட் ஆஃப் 10 மேட்சஸ்ல ஒரு 6 மேட்சஸ் ஒர்க் அவுட் ஆகலாம். 4 மேட்சஸ் வந்து நம்ம ஒரு கிளச் பவுலர்ஸ் வச்சு மிடில் ஓவர்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 170 160 இன்னைக்கு எப்படி 111 டிஃபெண்ட் பண்ணாங்களோ, ஸோ அந்த அப்ரோச் எடுத்துட்டு தே ஹாவ் டு சேஞ்ச் த அப்ரோச். ஒரு விக்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்கிறப்போ ஒருத்தர் தே ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் 35 பால் 50
இன்னிங்ஸ். ஸ்ட்ரைக் ரேட் 100ல ரொட்டேட் பண்ணாலும் அதர் பேட்டர் கேன் கோ அட் 200 ஸ்ட்ரைக் ரேட். அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணி ஆகணும் அக்கார்டிங் டு தி சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த பிட்ச். ஒரே கரெக்ட். அப்ரோச் எடுத்துட்டு போக சொல்ற முடியுமா? மாதிரி பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் எல்லா மேட்சும் ஹிட் பண்ற மாதிரி பண்ணாம சிச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹிட் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் பொறுமையா ஆடலாமா, இல்லை நம்மளோட பார்ட்னர் வந்து பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்காரா, ஸோ நம்ம கொஞ்சம் கம்மியா ஆடலாம் அப்படின்ற மாதிரி போனா ஸ்ட்ரெயிட் கண்டிப்பாவே நல்லா சூட் ஆகும். எல்லா மேட்சுமே ஹிட்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு ஆன மாதிரி டக் அவுட் ஆன மாதிரியோ ஒரு தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் ட்ராப் ஆயிடும். அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸே கொஞ்சம் ட்ராப் ஆயிடும். அதனால பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் போகிறது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா சேஷர் அப்ரோச் பத்தி பேசணும். எப்படி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாரு, ஆனா எடுத்தது கரெக்டா ஆகல. பட் பவுலிங்ல தே மேட் அஸ் த சேஸ் வெரி டஃப். மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸ்ல சஹால், இந்த எண்ட் யான்சன் வந்து ரசலோட விக்கெட் எடுத்தது எல்லாமே ஃபார் டாப் நாச், எல்லாமே ஒர்க் அவுட் ஃபார் பிவிகேஸ் இந்த எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவுலிங் சேஞ்சஸ் நமக்கு ஷேஷர் கேப்டன்சி கொடுக்க வேண்டிய ஈக்குவல் கிரெடிட்டையும் நம்ம அந்த மேக்ஸ்வெல்லும் இந்த சஹாலும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல ஸ்லோ பண்ணாங்க. அந்த ரன் ரேட் 35 ரன்ஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் 60 பால்ஸ் இருந்தாலும் ஆனால் விக்கெட்ஸ் டக் டக்குன்னு எடுத்து எண்டில் வந்து அவங்களுக்கு 30 ரன்ஸ் ஒரு பெரிய டார்கெட் மாதிரி செட் ஆயிடுச்சு. அதனால நீங்க எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க சஹால ட்ரீம் 11 எடுக்காது. அதனால ஃபியூச்சர்லயும் அதே ட்ரீம் 11 பத்தி கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம இவங்க ஃபேன்ஸ்க்காக. ஏன்னா எல்லாருமே நம்மளும் போட்டிருந்தோம், பெரிய ஒரு ஏமாற்றமா போச்சு. எல்லாருமே 500-600 பாயிண்ட்ஸ்ல தான் முடிச்சோம். அதான் ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணணும், என்ன அப்படின்னா செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் நம்ம செகண்ட் ஆஃப் போக போக இப்பதான் அந்த ரியல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர்ஸோட டேலண்ட் வெளியே வருது. யூசி சஹாலா இருக்கட்டும், இல்ல ஜடேஜா சின்ஸ் ஃப்ரம் த பிகினிங் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அவருமே இப்போ கொஞ்சம் விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமா வருது அவருக்கு, சஹாலுக்கு வருது, ஹசரங்காக்கு வருது. ஸோ எல்லாருமே அந்த டுவர்ட்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப் வரும்போது இப்போ அவங்களுக்குலாம் கிளிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸ்வெல் இன்னைக்கு எடுத்தாரு. ஸோ ஐ திங்க் பை த எண்ட் ஆஃப் த சீசன் இப்போ நம்ம என்ன பட்டியல் பார்க்குறோமோ விக்கெட் டேக்கிங் கண்டிப்பா அது மாறும்னு நினைக்கிறேன் டுவர்ட்ஸ் த எண்ட். ஆமா, இப்போ ஒரு கான்செப்ட் என்ன, இப்போ நீங்க என்ன டைட்டா பவுலிங் போட்டு மிடில் ஓவர்ஸ்ல இருக்கிற பவுலர்ஸ் பர்பிள் கேப் கிட்ட வரலாம். இப்போ சஹாலே கண்டெக்டரா வருவாரு, ஏன்னா ஹி டுக் 6 விக்கெட்ஸ். இப்போ நான் டாப்ல இருக்கவங்க நான் எனக்கு தெரிஞ்சு 12 விக்கெட்ஸ் 11 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 2-3 மேட்ச்ல ஹி கேன் பீட். ஸோ யார் வேணா வரலாம். ஸோ அதான் ஐபிஎல், இட்ஸ் பெஸ்ட் லீக். என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாங்கிற மாதிரி இருக்கு. சரி, நாளைக்கு மேட்ச் என்ன நினைக்கிறீங்க? டெல்லி vs ஆர்ஆர். நாளைக்கு டெல்லி வர்சஸ் ஆர்ஆர். ட்ரீம் 11 பத்தி இப்ப கண்டிப்பா பேசவே ஆகணும். யார நீங்க பாசிபிள் 3 ட்ரீம் 11 டீம் பத்தி நம்ம சொல்லுவோம். உங்கள்கிட்ட இருந்து வருவோம் பிரவீன். பாசிபிள் வின்னா ட்ரீம் 11 பிக்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்க. உங்க ட்ரீம் 11 பிக்ஸ் யாரா இருக்கும்? பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தா டிசி ஆர்ஆர்னா என்ன எனக்கு தெரிஞ்ச டிசி தான் நாளைக்கு ஜெயிக்கும்னு தோணுது. அப்புறம் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து யார் போடுவேன்னா கேப்டன் வந்து குல்தீப் யாதவ் போடுவேன். வைஸ் கேப்டன் வந்து ஒன்னு கருண் நாயர் இல்லைன்னா வந்து கேஎல் ராகுல். போல்ட் டெசிஷனா இருக்கு குல்தீப் யாதவ் போடுறது. பவுலர் போடுறது ரொம்ப கம்மி தான். ஆமா, ரொம்ப கம்மி தான். நீங்க வந்து நாளைக்கு டெல்லி குல்தீப் யாதவ் வந்து 3 விக்கெட் எடுப்பாங்க, குல்தீப் யாதவ் தான் will be the match turner like சஹால் டுடே அப்படின்னு நினைக்கிறீங்க? டிசிக்கு இப்போ வரைக்கும் ஆடின மேட்ச்ல குல்தீப் யாதவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்பவுமே நல்லா இருந்திருக்குது. அப்படி இருக்கும் நான் நம்புறேன். ஆர் மேபி பேட்ஸ்மேனை வந்து கேப்டனா போட்டு குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனா போடலாம். மற்றபடி பார்த்தா பிளேயர் பிக்ஸ் எல்லாம் வந்து கருண் நாயரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த அவரோட அந்த சான்ஸ் வேணும்னு வெயிட் பண்ணதை பார்த்தாலே வந்து பயங்கரமான வெறியில இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ டெஃபினெட்லி he will score at least 400 runs இந்த செகண்ட் மட்டுமே எனக்கு தோணுது. ஏன்னா 8 matches to come, இன்னும் 7 மேட்சஸ் இருக்கு. 6 மேட்ச் ஆடி இருக்காங்க, 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அட்லீஸ்ட் 8 மேட்சஸ் அவர் ஆடுவாரு. ஆன் ஆவரேஜ் 50 ரன்ஸ் வச்சுட்டா கூட he will come across 350 runs. ஒரு பேக் இன்டு தி இந்தியன் சர்க்யூட் T20லயோ இல்ல டெஸ்ட்லயோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். மும்பை கிட்ட விளையாடுறப்ப இருந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பும்ரா ஓவர்லயே வந்து அவ்வளவு நல்லா ஆடினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. பிரேவான அப்ரோச் அது. ஆமா, சோ டிசி எனக்கு தெரிஞ்சு நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. பிரவீனோட பிக் டிசி, பிரேமோட பிக் என்னது? யார் ஜெயிப்பா நாளைக்கு? எப்படி இருக்கும் மேட்ச்? எனக்கு பர்சனலா அந்த பிக்கும் இல்ல. சோ நான் வந்து என்னோட பிக் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ டிசியில கருண் நாயர், ஆர்ஆர்ல சஞ்சு சாம்சன். இவங்க 2 பேர்ல கேப்டன் வைஸ் கேப்டன் மாறுவாங்க. ஓகே ஓகே குட். என்னோட பிக் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஆர்ஆர்ல அசரங்கா, அப்புறம் சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் டிசியில் விக்கெட்ஸ் எடுக்கலாம். நாளைக்கு ஸ்டார்க் வந்து பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு தோணுது. ஸோ ஆர்ஆர்ல பார்த்தீங்கன்னா சாம்சன் அண்ட் ஃபாலோ பராக். நாளைக்கு த்ருவ் ஜூரல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்னிங்ஸ் ஆடுவார். ஆல்மோஸ்ட் 6 பேர் சொல்லிட்டீங்க டீம்ல எல்லாரையும். இல்ல 6 பேர், 3 பேர் டிசி, 3 பேர் ஆர்ஆர்ல. கேட்டா நீங்க வந்து ஸ்குவாட்ல இருக்க எல்லாரையுமே சொல்லிட்டு இருக்கீங்களே எப்படி? குல்தீப் யாதவ், ஸ்டார்க் இந்த பக்கம், அந்த பக்கம் த்ருவ் ஜூரலும் சாம்சனும் நாளைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்கும். சாரி, ஜெய்ஸ்வால். சாம்சன் அவுட் ஆயிருவாரு வழக்கம் போல. நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா நாளைக்கு எப்படி போடுறது பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு ஹிஸ்டரி படைக்கிறாங்களா 2 டீமும் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் பிரேம் அண்ட் பிரவீன். டுமாரோ டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹேவ் அ குட் நைட். பை.